அன்புள்ள தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வரதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இந்த கடந்த ஒரு 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதாவது மருத்துவ பிரதிநிதிகள், மெடிக்கல் ரெப் அவங்கள பற்றி பேசியிருந்தோம். நம்மளும் இந்த ஃபீல்டில் தான் இருக்கோம். இதில் நம்ம வீடியோ போட்டிருந்ததை பார்த்துட்டு ஒரு சகோதரர் கேட்டிருக்காரு. அவர் முன்னாடி என்னுடைய கொலீக் தான். அவர் முன்னாடி என்னுடைய கம்பெனியில் ஒர்க் பண்ண நபர் தான். அவர் கேட்டிருக்காரு என்னென்னா, நல்லா ஒர்க் பண்ணியிருந்தால் எதுக்கு சேலரி நிறுத்தி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பேர் ரோமியோன்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சேலரி அப்படிங்கிறது எனக்கு மட்டும் வரலன்னு இல்லை. நான் லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கம்பெனி பார்த்தீங்கன்னா கேரளா பேஸ்ட் கம்பெனி, அது பைஃபா அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே யாருக்குமே சேலரி போடல. இது ஃபோர்ஜரி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கம்பெனியே நடக்காத மாதிரியெல்லாம் வெளியில் காட்டினாங்க. ஆனால் கம்பெனி ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் எங்களுக்குன்னு சங்கம் இருக்குல்ல, பிஎம்எஸ்ஆர்ன்னு சொல்லி எங்களுடைய அசோசியேஷன் இருக்குது, மருத்துவ சங்கம் இருக்குது. மருத்துவ சங்கத்தின் மூலமாக நாங்கள் லேபர் ஆஃபீஸில் போய் கேஸ் கொடுத்துருக்கோம். கேஸும் கூட இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. அப்புறம் இந்த கேஸ்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அவங்க சேலரி தரதாக சொல்லியிருந்தாங்க. கேஸ் வந்ததுக்கப்புறம் தரதாக சொல்லியிருந்தாங்க. என்ன போல் பல நபர்கள் இந்த கம்பெனிலலாம் நாங்கள் சேலரி வராமல் பாதிப்பாக இருந்திருக்கு, கொடுக்காமல் இருந்திருக்காங்க சேலரி. அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த சேலரி வராத கம்பெனியில் நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது கம்பெனி ரிலீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கம்பெனி நம்ம தேடுவோம்ல, அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா பல வேலைகளுக்கு நம்ம போயிருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி தான் எல்லாருமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. நம்ம என்ன சொல்ல வரோன்னா, நம்ம வேலையை நம்ம கரெக்டாக செய்கிறோம். நமக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் இருக்குல்ல, அது எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் கம்பெனி நமக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாத்துக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, நம்ம வேலையை நம்ம சிறப்பாக செய்வோம். செஞ்சதுக்கப்புறம் அவங்க சம்பளம் பாக்கி வைக்கிறாங்க, சம்பளம் தரல அப்படின்னா நமக்குரிய லேபர் ஆஃபீஸ் மூலமாக நம்ம சட்டப்படி போராடி நம்ம வாங்கிக்குவோம். நம்ம தொழிலில், ஏன்னா மருத்துவ தொழிலில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த தொழில் நம்ம போக முடியாத சூழ்நிலை நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் லாங் டைம் இப்போ 10 வருஷம் 15 வருஷம் இப்போ இருந்திருப்போம். இந்த தொழிலை நம்ம எந்த அளவுக்கு நேசித்து நம்ம இந்த தொழிலில் இருக்கோம். ஏன்னா இன்றைக்கி தொழில் நம்ம உலகம் ரொம்ப பெருசு. நம்ம வாழ முடியாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நம்ம தொழிலை விரும்பி செய்கிற போது நம்ம தொழிலே இருக்குன்னு நினைக்கிறோம். இதுக்கு கம்பெனி நமக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். நிறைய நல்ல மேனேஜர்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க. ஏன்னா என்னை இந்த தொழிலுக்கு கூட்டிகிட்டு வந்த மேனேஜர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள இன்னை வரைக்கும் என் குடும்பத்தில் ஒரு நபராக பார்க்குறோம். அவங்க என்னுடைய நல விரும்பியாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த மருத்துவத்துறைக்கு கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாமே இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்குது. அதனால் மக்களே, மீடியாக்கள் மூலம் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து தான் மீண்டு நம்ம வரோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எளிய மக்களுக்கு வாழ்வு கொடுங்க. சேனல் ஆரம்பித்து அதன் மூலமாக எங்கள் வாழ்வாதாரத்தை பிரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.